2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயாவின் சார்பாக வணக்கங்க. இப்போ நம்ம 2016-2021 எலெக்ஷன் டேட்டா பார்க்க போகிறோம். 2016 பார்த்தீங்கன்னா VNP வெங்கட்ராமன் ஏடிஎம்கே சார்பாக நின்று 45% ஓட்டில் வின் பண்ணார். 2021 TM அன்பரசன் டிஎம்கே சார்பாக நின்று 49% வின் பண்ணியிருந்தார். இங்கே ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நம்ம ரொம்ப தப்பு பண்ணியிருக்கோம். எந்த விஷயத்த தப்பு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 1,11,000 ஓட்டு 2016 1,51,000 2021 போடாமலே விட்டுருக்கோம். இந்த போடாமல் விட்டுறாரு என்ன கணக்கு நடக்கும் தெரியுமா? நம்ம நினைக்கிற கவர்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம நினைக்கிற கேண்டிடேட் எம்எல்ஏவாக மாற மாட்டாங்க. அது காரணம் நம்ம போய் ஓட்டு போட்டால் இவங்க ஜெயிச்சிருவாங்களா, இவங்களால முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சி தவிர்த்தது தான். ஆனால் இந்த வாட்டி எஸ்ஐஆர் மூலயமா 92,000 ஓட்டை நீக்கியிருக்காங்க. இந்த இறந்தவங்க, அந்த ஊரில் இல்லாதவங்க, அதெல்லாம் நீக்கினதால இப்போ மொத்தமே 2,96,000 ஓட்ஸாக இருக்குது. ஸோ இந்த வாட்டி டிவிகே சார்பாக புதிய கட்சி ஒன்று உருவாக்கியிருக்குல்ல, தமிழக வெற்றி கழகம், அதன் சார்பாக RM ஹரிஷ்ன்றவர் நிற்கிறார். ஸோ அவருக்கு விசில் சின்னத்தில் 50-60% வாக்கு செலுத்தி அவர் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நீங்கள் மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஆலந்தூர் தொகுதி எம்எல்ஏ கேண்டிடேட்டாக RM ஹரிஷ் வரணும்னு நினச்சிங்கன்னா வெற்றி சின்னம் விசில் சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து ஒரு விரல் பூர்த்தி செய்து அவர் வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.